சென்னையிலிருந்து நான் கிளம்பும் போது என்கிட்ட கேட்டாங்க, கடந்த 2 டேர்மா நம்ம எதிர்கட்சி வேட்பாளர் தான் வந்து எம்எல்ஏவா இருக்காரு, அதுவும் இல்லாம இந்த டேர்ம்ல வந்து மினிஸ்டரா இருக்காரு, ரொம்ப பெரிய குடும்பத்தை சேர்ந்தவர், அரசியல் செல்வாக்கு முக்கியவர், புரிந்தவர், அந்த கட்சியோட தலைமை குடும்பத்துக்கு மிகுந்த நெருக்கமானவர், இவரெல்லாம் ஜெயிக்க முடியுமா அப்படின்னு கேட்டாங்க. நான் பதில் சொல்றேன்னு சொன்னேன். இப்ப உங்களெல்லாம் பார்க்கும் போது எனக்கு ஒரு மிகப்பெரிய தைரியம் வந்திருக்கு. அந்த கேள்விக்கான பதிலுக்கு இதுதான் தெரியுது. ஜெயிக்கவே முடியாததுக்கு அவர்கள் புரிஞ்சு தர வெற்றியாரா பிடிஆர் தானே. ஏன்னா திமுக ஒரு பேர் அசைக்கிற விஷயமே இல்லை. அவங்க பலமே தங்களோட பலமா இருக்கிற மாதிரி காட்டிட்டு இருக்கான். அப்படி அவங்க அவ்வளவு பலமா இருந்தா 24 லட்சம் கூட்டணி தேவை. ஒண்ணு சொல்றேன், கூட்டமா இருக்கிறதெல்லாம் கூட்டணி கிடையாது, கூடி இருக்கிறதெல்லாம் கூட்டணி. நாம கூட்டணி மாதிரி அன்பாளர் சேர்ந்த கூட்டணி, பண்பாளர் சேர்ந்த கூட்டணி, கொள்கையாளர் சேர்ந்த கூட்டணி. அந்த கூட்டணியில பாத்தீங்கன்னா அவங்களே தெரியும், ஒரே கூச்சல், குழப்பம், பிரச்சனை, வேட்பாளர் மாத்திரம் சொல்லி அத்தனை. என் பாஷையில சொல்ல போனா பில்டிங் ஸ்ட்ராங், ஸ்டேட்மெண்ட் வீக். என் பாஷையில போது எனக்கு வாழ்க்கையிலே வந்து சிரிப்பா இருக்கு.